பிரியமானவர்களே, அருமையான காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொள்ளுகிற உங்களை மீண்டும் வாழ்த்துவதோடு வழிபாட்டு பிரதிகள் உங்கள் கரங்களிலே தரப்பட்டிருக்கின்றன. அதன் ஒழுங்குமுறைப்படி அந்த வழிபாடுகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். திருமறை பாடங்களை வாசிப்பவர்கள் அதன் ஒழுங்குகளின் அடிப்படையில் பின்பற்றும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இறை வேண்டுதல் செய்வோம். அன்பின் கடவுளே, உம்மிடம் உறவு கொள்ளும்படி உமது திருமகனை தந்தீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது திருமகன் வழியாக பெற்றுக்கொண்ட உயிர்ப்பின் வாழ்வுக்காக உம்மை போற்றி புகழுகின்றோம். பயமில்லாத அன்பும் தெளிவான அறிவும் தந்த தூய ஆவியரை வாழ்த்தி பாடுகின்றோம். நெருக்கடுகளின் மத்தியில் வாழும் எங்களை விடுவித்து உண்மைக்காகவும் நீதிக்காகவும் செயல்பட இவ்வழிபாட்டின் வழியாக உம்மை புதுப்பித்து உமது அருள் தந்து வழிநடத்துமாறு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாடுவோம். தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. Amen.
இறை வழிபாட்டு ஒழுங்கு 24ஆம் ஆராதனை ஒழுங்கை பின்பற்றுவோம். போற்றுதல் ஜெபத்திலே நாங்கள் மாறி மாறி பின்பற்றுவோமாக. எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிமைக்கு இழுக்கையை கொண்டு வருவீர்கள்? ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தெரிந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். முறையான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை உளமாற நம்புங்கள். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பேருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஜெப நிலையில் அமர்ந்திருப்போமாக. இறைவனுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களை ஆண்டவிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தவக்கால வாழ்வுக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்கால வாழ்வின் தாற்பயங்களை புரிந்து கொள்ளுவதற்காக, நம்மை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுவதற்காக பாவ வாழ்வு எங்களுக்கு தடையாக இருக்கிறது. எங்கள் வாழ்வை நாம் திரும்பி பார்த்து எங்கள் வாழ்விலே மாற்றப்பட வேண்டிய எண்ணங்களை நாங்கள் மாற்றி இறைவனோடு ஒன்றித்து வாழுவதற்கு ஆயத்த பாடலாக நாங்கள் பாடுவோம். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குத்தி வந்தேன்.
நிலை உணர்ந்து அறிக்கையிடுகிற ஜெபத்திலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். 25ஆம் பக்கம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். மகிழ்வழியும் களிப்போசை நான் கேட்கும்படி செய்யும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆமேன். மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவர் அருளுகின்ற மன்னிப்பின் செய்தி. மன இரக்கமும் உருக்கமும் உள்ள கடவுள் மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு தந்து நாம் நிறைவாழ்வுக்குள் வழிநடப்பதற்கு தூய ஆவியின் அருளையும் அன்பையும் நமக்கு அருள்வாராக. ஆமேன். திருமறை பாடங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். இன்று உண்மை
தேவனே உமக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. நற்செய்தி வாசகத்துக்காக நாங்கள் யாவரும் தயவாக எழுந்து நிற்போம். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் யாவரும் நின்ற வண்ணமாகவே நைசிய பற்றுறுதியை உலக திருச்சபைகளோடு இணைந்து அறிக்கை செய்து கொள்ளுவோம். 27ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாய் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிராணகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாக்கும் முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வம், ஜோதியில் ஜோதி, மெய்தெய்வத்தில் மெய்தெய்வம், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர். பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புக்குண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பசுத்தாவினாலே கன்னி மரியாதை விஷமன்சனானால் நமக்காக பொந்தே பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டுக்கேறி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்திக்க மகிழ்வோடு திரும்ப வருவார். அவருடைய ஆட்சியை முடிவற்றது. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாண்டு புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாண்டு கூட தொழுது சோசடிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் இருத்திரமாயிருக்கிற பசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவன். ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம் மன்றாட்டு ஜெபத்துக்காக. இறைவேண்டல் செய்வோமாக. எல்லா நன்மைக்கும் ஊற்றுமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் விசேஷித்த விதமாய் உம்முடைய பாதத்திலே
எங்கள் வேண்டுதல்களை அர்ப்பணம் செய்கின்றோம். இறைவா, எங்கள் வேண்டுதல்களை நீர் கேட்டு எங்களுக்கு செவிசாய்த்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலும் அமெரிக்கன் ஸ்லோன் மிஷன் திரு அவையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிறைவேற்று அதிகார குழுக்கள் மற்றும் ஆண்டவரே அர்ப்பணியாளர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திரு அவையினால் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அர்ப்பணம் மிகுந்த பணிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பொறுப்புகளிலும் நின்று உழைக்கின்ற பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லாம் நிறைவேறி முடிய நீரே கிருபையாக வழிநடத்தியருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்பான ஆண்டவரே, பிரதான திரு அவைகள், சுயாதீன சபைகள், அவர்களுடைய பணிகள் ஒவ்வொன்றோடும் நீர் கூட இருந்து எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நடந்தேற ஆண்டவர் கிருபை கூந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சேஷித்த விதமாய் எங்களுடைய திருநாட்டுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களுடைய நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர் மற்றும் நிறைவேற்று குழுவினர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் இந்த நாட்டினுடைய செழிப்புக்கும் மக்களுடைய வாழ்வுக்கும் ஆண்டவரே நன்மை பயக்கக்கூடியதாக முடிவுகளை எடுத்து செயலாற்ற நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாட்டின் ஒவ்வொரு மக்களோடும் நீர் கூட இருக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவரே நிறைந்த சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டு இந்த நாட்டுக்காக தாங்கள் பயணிக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இந்த வேளை நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். பரமபிதாவே, சேஷித்த விதமாய் இந்த நாளிலும் நினைவு கூறப்படுகிற எங்கள் அன்புக்குரிய ராஜநாயக மாஸ்டர் அவர்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விண்ணகத்துக்குள் அவர் வாழ்கிறார், உம்மோடு இணைந்திருக்கிறார். வெள்ளாடைகளை உடுத்தி கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா என்கின்ற குழுவினரோடு இவர் வாழ்கிறார், உம்மை மகிமைப்படுத்துகிறார் என்ற நிச்சயத்தோடு அவருடைய ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பான ஆண்டவரே, அவர் விண்ணகத்துக்குள் சென்றிருக்கிற பொழுது அவருடைய பசுமையான நினைவுகளையும் வாழ்வின் பயணங்களையும் நினைத்து பார்க்கிற பொழுது 85 ஆண்டுகள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த அருமையான நாளிலே சுவாமி, அவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். அவருடைய உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பான ஆண்டவரே, அவருடைய பிரிவினால் இத்தனை காலங்களை கடந்து சென்றாலும் ஒவ்வொருவரை மாற்றி தேற்றி வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாயின் கருவறையில் அவர் உருவாகி குழந்தையாய் இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே அவர் தன்னுடைய வாலிப காலங்களிலே அவரை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஒரு திருமண வாழ்வு கூடாக ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்து, அது மாத்திரமல்ல சுவாமி, உம்முடைய திருப்பணிக்காக நீர் அவரை அழைத்துக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாழ்ப்பாண கல்லூரியினுடைய அதிபராக அவர் இருந்து ஆண்டவரே கல்லூரிக்காக அவர் ஆற்றிய ஒவ்வொரு பணிகளுக்காகவும் மாணவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக அவர் கொடுத்த அர்ப்பணத்துக்காகவும் தலைமைத்துவத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் திரு அவையின் திட்ட பணிகளிலே அவர் இயக்குனராக இருந்து ஆண்டவரே அனைத்து திட்டங்களிலும் அவர் தரிசனத்தோடு ஆற்றிய ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய திருப்பணியினால் எங்கெல்லாம் மக்கள் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தேவைகளையும் சந்தித்துக் கொண்டார்களோ அதற்காகவும் உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, திரு அவையினுடைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் நிறைவேற்று அதிகாரியாக இருந்து ஆண்டவரே அவர் ஆற்றிய ஒவ்வொரு பணிகளுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது தவிர ஆண்டவரே வெவ்வேறு விதமான பணிகளுக்காக நீர் அழைத்துக் கொண்டீர். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்து கொண்டு உம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு அவர் வழிநடந்த தடங்கல்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய மானிப்பாய் திரு அவைக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். சேஷித்த விதமாய் இங்கு திருப்பணியாற்றிய அனைத்து அர்ப்பணியாளர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே தங்களுடைய அர்ப்பணம் நிறைந்த பணிகளை செய்து ஆண்டவரே உம்மிடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வாழையடி வாழையாக ஆண்டவரே உம்முடைய திரு அவையிலே உம்முடைய சாட்சிக்காய்
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த திரு அவையின் ஒவ்வொரு இறைமக்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சேஷித்த விதமாய் புதிய இடமாற்றத்தின் வழியாக பணியாற்ற வந்திருக்கின்ற அன்புக்குரிய கெனடி போதரியா குடும்பத்துக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீண்ட தரிசனத்தோடு உம்முடைய பலத்தோடு நிறைவான பணிகளை ஆற்ற அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்தரலும். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருள வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
It is my honor and pleasure to welcome each and every one in this special service. As you know, we are remembering our former principal, late Mr. Gunanayagam Rajanayagam, who was the principal of the Yatna College and former business officer, Dyson Hospitals, and former director for projects of all the ACM-related institutions. I especially welcome you all, and especially thanks to our friends from the Elim home who have been here with us on this special occasion. It's my great pleasure and honor to welcome you especially in this meeting. அன்பாளர்களே, இந்த சிறப்பான இந்த நல்ல நாளிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் குணநாயகம் ராஜநாயகம் அவர்களுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வழிபாட்டிலே உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த பெரிதான வாய்ப்பை எனக்கு தந்ததற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கொடுக்கிறேன். I also thank Reverend and Mrs. Reverend J. Kumaran and their family for giving this opportunity to say a few words on this special occasion while they are remembering their loved one. I am the bread of life. Whoever comes to me will never go hungry, and whoever believes in me will never be thirsty. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம் இவ்வாறு சொல்கின்றது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். Let us pray. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த புதிய கால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே, இந்த உலக வாழ்விலே வெற்றியோடு ஓடி உம்மண்டை வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களோடு இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற திருவாளர் குணநாயகம் ராஜநாயகம் அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லவும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே நல்ல மேய்ப்பனாக, நல்ல வழிகாட்டியாக எங்கள் வாழ்விலே கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தீர். சிறப்பாக உமது ஊழியக்காரர்களாக, உமது சாட்சிகளாக இந்த மண்ணிலே உமக்கு சாட்சியாக வாழ்ந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து உமது ஆறுதலின் வார்த்தைகளால் அவர்களை பிளப்படுத்தி இந்த மண்ணிலே உமக்கு ஒளியாக உப்பாக வைத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும், சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்களும் அவர்கள் விட்டு போன வழிகளை பின்பற்றி உமக்கு சாட்சிகளாக நறுமணம் வீசுகின்ற மக்களாக நான் வாழ எங்களை பக்குவப்படுத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. Friends, I'd like to beg you to forgive me to speak in Tamil because I have prepared in Tamil and the congregation is expected to learn from me. So I will give you a small brief when I have some time to pick you up all these things. அன்பார்களே, இந்த காலை வேளையிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த தருணத்துக்கு நன்றி கூறுகின்ற வேளையிலே நாங்கள் வாசி கேட்ட இந்த 3 திருமறை பகுதிகளையும் உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். உபாகமம் Deuteronomy 26, 1-11, உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அது வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 9 வாக்கியங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். பிலிப்பியன் 4:4-9 நாங்கள் வாசித்தோம். அதே வண்ணமாக நற்செய்தி பாடமாக St. John's chapter 6 verses beginning from 25-35, 25-35 நாங்கள் வாசித்தோம். அன்பாகவே இந்த 3 பகுதியும் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை எங்களுக்கு தருகின்றது. ஆண்டவர் இந்த வாழ்வை எவ்வாறு இந்த மண்ணிலே வாழ்ந்து எங்களுக்கு சாட்சியாக
எங்களை தன்னுடைய வாழ்விலே இணைத்து கொண்டார் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. நாம் இன்று ஒரு லெந்து காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அதன் ஆரம்ப காலத்திலே இருக்கின்றோம். அந்த ஆரம்ப காலத்திலே இருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்தவ எங்களுடைய வாழ்வின் ஊடாக பல்வேறுபட்ட நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் எவ்வாறு இன்னும் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளலாம், எவ்வாறு ஆண்டவருடைய வாழ்விலே எங்களை இணைத்து கொள்ளலாம் என்கின்ற வாழ்விலே நாங்கள் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். Every year when we have the season of Lent, we try to correct ourselves, we try to formulate ourselves to be with God and with Christ. ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து வாழ நாங்கள் இந்த லெந்து காலத்தை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அந்த வகையிலே இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த லெந்து காலத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்காக எவ்வாறு தன்னுடைய வாழ்வை இழந்தார், எவ்வாறு எங்கள் வாழ்வை தன் வாழ்வுக்குள்ளே இணைத்து கொண்டார், அதன் மூலமாக நாம் இந்த மண்ணிலே எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்கள் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. நாங்கள் வாசி கேட்ட இந்த திருமுறை பகுதி ஒருவேளை அதை நேரடியாக சொல்லாவிட்டாலும் அந்த பகுதிக்கூடாக நாம் ஆண்டவர் எவ்வாறு இந்த மண்ணிலே எங்களை வாழும்படியாக வைக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு இந்த பகுதிகள் எங்களுக்கு துணை ஆகும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் வாசி கேட்ட உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் என்றும், அந்த எகிப்தின் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக தங்களுடைய நிலத்தின் பயனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்க முற்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். We can see the people of Israel when they entered into the Canaan, they liberated that place, that the golden place, that the place with full of trees and fruits and things. They started giving back to God what they had earned from the land. அந்த நிலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காணிக்கைகளை, கொடைகளை, ஆண்டவருடைய அன்பின் பரிசுகளை திரும்பவுமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே செயலாற்றினாக என்று பார்க்கிறோம். அங்கே சிறப்பாக சொல்கிறார், நாங்கள் சீரியா நாட்டிலே இருந்தோம், எங்களை நீர் வெளியே அழைத்து வந்து அந்த எகிப்திய அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழ்ந்த பொழுது எங்களுடைய அழுகையின் குரலை கேட்டு எங்களை விடுவித்து இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற இந்த செழிப்பான நாட்டிலே கொண்டு விட்டீர். ஆகவே நாங்கள் எங்கள் இடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கனிகளை உமது பாத்திலே அர்ப்பணிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த ஜெப சிந்தையோடு அங்கே செயலாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இருந்து அவர்களுடைய வாழ்வின் முடிவை நாங்கள் கண்ணிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் பெருக்கப்பட்டு நிறைவான வாழ்வுக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். துன்பங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது. அவற்றின் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தார்கள், கேள்வி கேட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு கொண்டதினால் தான் தெரிந்து கொண்ட மக்களை ஒருபொழுதும் அவர் கைவிடாமல் இறுதி வரைக்கும் அவருக்கு நல்வாழ்வை, வாழ்வின் முழுமையை அளித்தார். அந்த நன்றி உணர்வோடு அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி படையலை அங்கே கொண்டு வந்து செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் பழைய பாட்டிலே பார்த்தோம். ஆகவே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்த இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவருடைய வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு எப்பொழுதும் தங்களை கொடுக்கின்றவர்களாக, they always give their life to the God. Not only they receive benefits from God, not only they receive blessing from God, they also gave back what they have earned from the land and their creation. ஆகவே ஆண்டவருடைய அந்த செயல்பா, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வாழ்வு
இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்கின்றது. நாங்களும் பல வேளைகளிலே பெற்றவர்கள் தருகின்ற பொழுது வாங்குகின்ற மக்களாக இருக்கிறோம், பெற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த விதமான காரியங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். எங்களுடைய ஜபங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல வேளைகளிலே ஆண்டவரை இதைத்தாரும் அழைத்தாரும் அழைத்தாரும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவத்திலே பெறுகின்ற மக்களாக இருக்கிறோம். மாறாக ஆண்டவரே நீ தந்த வாழ்வுக்காக நன்றி என்று சொல்லி எங்களையே நாங்கள் கொடுக்கிறோம் என்று சிந்திக்கின்ற கொடுக்கின்ற பிளக்கின்ற வாழ்வு மிக அரிதாக இருப்பதை நாட்களிலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த கால வேளையிலே இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வுக்குள்ளாக எங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். நான் உன்னை தாயின் கற்பத்தில் இருந்து உருவாக்கினேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகின்ற நாட்டிலே கொண்டு வந்து வைத்தேன், நீ என்னுடைய பிள்ளைகள், யூ ஆர் மைன் என்று சொல்லி அந்த மக்கள் மீது அன்பு கொண்டு அந்த மக்களை தன்னுடைய மக்களாக எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழி மாறி போனாலும் அவர்கள் வழி தப்பி போனாலும் அவர்களை நெறிப்படுத்தி ஆளாக்கி தனது பிள்ளைகள் தனது மக்கள் என்கிற அந்த உணர்வோடு பாசத்தோடு செயலாற்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இன்னொரு வகையாக இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வின் உண்மையை ஞாபகப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் மக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் வனாந்தரத்திலே இருந்த பொழுது மோசே எங்களுக்கு மன்னாவை கொடுத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார், அதே மன்னாவை நீர் எங்களுக்கு தாரும், இந்த மன்னாவை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும் என்ற அந்த ஜெப விண்ணப்பத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அங்கே தன்னையே அங்கே அப்பமாக வாழ்வின் ஊற்றாக அங்கே மாற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு 25ஆம் வாக்கியத்தில் இருந்து 35ஆம் வாக்கியம் வரை இருக்கின்ற பகுதியை 58ஆம் வாக்கியம் வரை இருக்கிற அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஆண்டவர் 3-4 முறை நானே ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், whoever comes to me will not be hungry. என்னத்தில் வருகின்றவன் ஒரு பொழுதும் பசி அடையான், என்னத்தை விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு பொழுதும் தாகமடையான் என்ற அந்த உண்மை பொருளை திரும்பவுமாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் உங்கள் வாழ்வின் அப்பமாக இருக்கின்றேன், என்னுடைய பிரசன்ஸ், என்னுடைய டிவைன் பிரசன்ஸ் எப்பொழுதும் உங்களோடே இருக்கின்றது, என்னுடைய ஹோலி லைஃப் எப்பொழுதும் உங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, நான் உங்களை நிறைவான வாழ்வுக்குள்ளே கொண்டு வருவேன். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 35ஆம் வசனத்துக்கு பிற்பாடு வருகின்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது என்னை புசிக்கின்றவன் என்னோடு வாழ்விலே இணைந்திருக்கின்றார், என்னை மாம்சத்தை புசிக்கின்றவன் பிதாவை அறிந்து கொள்வான். இவ்வாறு பல இடங்களிலே ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு என்பது வெறும் ஒரு சாதாரண வாழ்வு அல்ல, அது பிதாவோடு இணைக்கப்பட்ட வாழ்வு, அது நிலையான வாழ்வு, அது அழியாத வாழ்வு என்பதை அங்கே திரும்பவும் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மன்னா அழிந்து போய்விடும், நிரந்தரமற்ற அந்த உணவு, நான் கொடுக்கின்ற அப்பம், நான் கொடுக்கின்ற வாழ்வு, நான் கொடுக்கின்ற பிரசன்னம், நான் கொடுக்கின்ற உணவு எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருந்து நீங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல விண்ணு உலகத்திலும் என்னோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். You will be live not only with this world but they live in the heaven also. ஆகவே அந்த வகையான அந்த செய்தியை ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலிலே அங்கே சிறப்பாக சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்களே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக தரப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக எங்களுக்கு உயிர் ஊற்றுகின்றதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். அது ஆண்டவரிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரிலே நாங்கள் ஊன்ற கட்டப்படுகின்ற பொழுது நாங்கள் அசைக்க முடியாத நிலையான உறுதியான நம்பிக்கையான அழியாத வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழ்வோம் என்பதை அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து
இன்று ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 85 ஆண்டுகள் முடித்து 86ஆம் ஆண்டிலே ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ராஜநாயக மாஸ்டரை பற்றி நாங்கள் பல காரியங்களை சொல்லக்கூடும், பல காரியங்களை நினைவு கொள்ளக்கூடும். நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே படித்த பொழுது அவர் ஆசிரியராக இருந்தார். பட்டுக்கோட்டை ஆலயத்திலே நான் உதவி குருவாக பணியாற்றிய பொழுது அங்கே அந்த திருச்சபையின் செயலராக செயலாற்றினார். யாழ்ப்பாண கல்லூரியின் அதிபராக உயர்த்தப்பட்டார். என்னுடைய ஊழிய காலத்தின் பெரும் பகுதியிலே ராஜநாயக மாஸ்டர் எங்களுடைய ஆதீனத்திலே அமெரிக்கன் மிஷன் பணிகளிலே திட்டங்களிலே அதிகமாக தன்னை இணைத்து கொண்டு எப்பொழுதும் தன்னை இழந்து தன்னை கொடுத்து எவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை கொடுத்து தன்னை இழந்து எங்களுக்கு நிறைவாழ்வை கொடுத்தாரோ அதே வண்ணமாக தன் வாழ்வை கொடுத்து இந்த திருச்சபைக்கு இந்த ஆதீனத்துக்கு தன்னுடைய வாழ்வை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த வாழ்வை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும் அந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாழ்ப்பாண கல்லூரியிலே அவர் படித்தது மட்டுமல்ல, அங்கே ஆசிரியராக அதிபராக இன்னும் பல்வேறு நிலைகளிலே அங்கே பணியாற்றிய மட்டுமல்ல, அந்த யாழ்ப்பாண கல்லூரி சார்ந்திருக்கின்ற அந்த ஆதீனத்துக்கும் தன்னை கொடுத்து இழந்து தன்னுடைய எல்லா விதமான தாளந்துகளையும் அந்த சபைக்காக மக்களுக்காக கொடுத்த ஒரு அடியான் இன்று ஆண்டவர் சந்நிதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாளிலே அவரை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஒருவேளை வரலாற்று ரீதியாக இத்தனை ஆண்டு காலம்தான் யாழ்ப்பாண கல்லூரி அதிபராக இருந்தார், இத்தனை ஆண்டு காலம்தான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு இருக்கின்ற அந்த தர்மகத்த குழுவிலே அவர் வாழ்ந்தார். அந்த யாழ்ப்பாண கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அந்த ஆதீனத்திலே இத்தனை ஆண்டு காலம்தான் பணியாற்றியார் என்று சொல்லி வரலாற்றிலே நாங்கள் குறிப்பிட்டாலும் கூட அவருடைய சேவை, அவருடைய பணி, அவருடைய தியாக செயல்பாடு என்றும் நிலைத்திருக்கின்ற மாறாத நிலையான நிகழ்வாக அங்கே காணப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையாக ராஜா மாஸ்டருடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதும் எந்த இடத்திலும் அந்த திருச்சபையின் நல் பண்புகளை எடுத்து இயம்புகிற மட்டுமல்ல, அந்த திருச்சபைக்காக தன்னை இழக்கவும் தன்னை கொடுக்கவும் தன் குடும்பத்தாரை அந்த வழியிலே வழிநடத்தவும் அவர் எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இங்கே இருக்கின்ற அவருடைய சகோதரன் திருமதி ஜெயக்குமாரன் போரம்மாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய உறவுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய எல்லாருடைய வாழ்வும் இந்த நாளிலே ஆண்டவர் சன்னிதானத்திலே வெட்டப்பட வேண்டும் என்ற அவர்கள் இந்த மண்ணுக்காக தங்களை கொடுத்தார்கள், தங்களை இழந்தார்கள். அந்த இழப்பின் மூலமாக அநேகருக்கு வாழ்வு கொடுத்தார்கள். அந்த வாழ்வு கொடுத்த அந்த அடியார்களை நாங்கள் நினைவு கூறுவது மட்டுமல்ல, எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை, எவ்வாறு எங்களுடைய திருப்பணிகள், எவ்வாறு எங்களுடைய வாழ்வின் அணிகலங்கள் இந்த மண்ணிலே எப்பொழுதும் சாரம் உள்ளதாக எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளிலே நாங்கள் வார்த்தைகளை கேட்கின்றோம், வார்த்தைகளை நான் உட்கொள்கின்றோம். அநேகருடைய வாழ்வு எங்களுக்கு முன்னோடியாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வு எத்தனை பேருக்கு முன்னோடியாக சாரமேற்றப்பட்ட உப்பை போல இருக்கின்ற என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்டு வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பாக ராஜநாயக மாஸ்டருடைய வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாங்களும் எங்கள் வாழ்விலே இந்த உலகத்திலே நாங்கள் எவற்றை கொண்டு வந்தோம், அல்லது இந்த உலகத்திலே எவற்றை நாம் ஆண்டவத்திலே இன்று பெற்றுக்கொண்டோம் என்று சிந்தியாமல் எவற்றை நாம் ஆண்டவருக்கு, எவற்றை ஆண்டவர் படைத்த இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுத்தோம், அதன் மூலமாக இந்த உலகத்தை வாழ வைத்தோம் என்று சிந்திக்கின்ற மக்களாக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் இந்த கால வேளையிலே அழைக்கின்றார். ஆகவே இந்த காலம் எங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற காலம், எங்களை திரும்பி பார்க்கின்ற காலம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலமாக அமைந்திருப்பதினால் எங்களை நாங்கள் திரும்பி பார்த்து ஒருவேளை எங்கள் வாழ்வு இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வாக இருக்குமானால் அவற்றை மாற்றி
ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்வாக மாற்ற ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். எங்கள் மத்தியிலே வாழ்ந்த ராஜா மாஸ்டர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். ஆண்டவருடைய தாசனாக செயலாற்றினார். ஆண்டவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்ததோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததோ அங்கெல்லாம் அவற்றை விதைத்து 30, 60, 100 பலனளிக்க செய்தார். அந்த நல்ல வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி கூறி ஆண்டவத்திலேயே நாங்கள் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். Let us pray. அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நீ தந்த முதல் வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்விலே நன்மையை பெற்று வாழ்ந்தது மட்டுமல்ல, அந்த நன்மை கூடாக தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மனத்திலே கொடுத்து நன்றியுள்ள மக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீரே எங்கள் மத்தியிலே உருவாகி நானே ஜீவ அப்பம் என்று எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அதற்கூடாக நிலையான வாழ்விலே எங்களை இணைத்து கொண்டீர். அதற்காக நன்றி கொள்கிறோம். அந்த வாழ்வை நாங்களும் வாழ்ந்தோம். அந்த வாழ்வுக்கூடாக நாங்களும் உயர்த்தப்பட்டு மகிமை உள்ள வாழ்வை வாழவும், இந்த மண்ணிலே மகிமையை வெளிப்படுத்தவும் எங்களை நீ கருவியாக பயன்படுத்திய இந்த நாளிலும் ராஜா மாஸ்டருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், சௌரங்கள், உறவுகள், நண்பர்கள், யாழ்ப்பாண கல்லூரி சமூகம் ஒவ்வொருவரையும் அன்பு கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கும். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்கள் என்று முப்பொழுதும் உமக்கு சாட்சியாக மாற உங்கள் வல்லமையை தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி.
இறைவேண்டுதல் செய்வோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, மனித வாழ்வின் வழியாக ஆண்டவரே நீர் எமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அநேகம். எங்கள் வாழ்வின் பயணம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இருக்கிறது. நீர் தந்த வாழ்வின் அன்பியல் வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் படைத்த மனுக்குலம் ஆண்டவரே வாழுகின்ற வாழ்வை கண்டு நீர் மகிழ்ச்சி அடைகிற கடவுள். அதே வேளையில் ஆண்டவரே, உம்முடைய இறையரசுக்கு எதிராய் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பாவ வாழ்வில் இருந்தும் நீர் எங்களை மனம் திரும்பி வா மகனே என்று அழைக்கின்ற கடவுள். மகனே மகளே, நான் உன்னை படைத்தனுடைய நோக்கம் வேறு. இந்த மண்ணுலக வாழ்வினுடைய நோக்கம், நீ வாழுகின்ற வாழ்வினுடைய நோக்கம் வேறு என்று இறைவன் எங்களை அவ்வப்போது தூயாவியின் பிரசன்னத்துக்கூடாக தெளிவு தருகின்ற ஆண்டவரே, இந்த திரு அவையிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே ஆண்டவர், நீரே போற்றுதலுக்குரியவர், எங்கள் வாழ்வின் பயணத்தில் பயணிக்கின்ற கடவுள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இருப்பது மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு தந்த உழைப்பின் பயணத்தில் இருந்து, உழைப்பின் ஆசீர்வாதத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருகின்ற தகுதியுடையவர்களாய் எங்களை ஆக்கினமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அன்பின் பெருக்கத்தால், நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் பற்றினால், இரக்கத்தினால் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகின்ற மக்களாய், உமோடு வாழுகின்ற கூட்டமாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவாவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடைகளுக்கூடாக மட்டுமல்ல ஆண்டவரே, தனிப்பட்ட ரீதியிலும் எங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடுகளின் காலங்களில் ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசிக்கவும், எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற திருப்பணிகளை செவ்வன செய்கின்ற மக்களாக எங்களை நீர் உருவாக்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் வைக்கின்ற இந்த பாத சுவடுகள் ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே மகிழுகின்றவராய், நீர் எங்களுடைய வாழ்வை பார்த்து மகிழுகிற கடவுளாய் எங்களை உருவாக்க வேண்டும் என்று இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த காணிக்கைகளையும் எங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, எங்களோடு வாழ்ந்து விட்டு உம்மண்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரின் இந்த காணிக்கைகளையும் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்வணிந்து மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமன்றிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. வல்லமை மகிமைக்கு முடியவைகளே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கற்றிருப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே மற்றும் ஒரு புதிய ஆண்டை பிரகாசிக்க நீர் கிருபை செய்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவரே, நாள்தோறும் எங்களை புதுப்பித்து இப்புதிய ஆண்டிலும் தேவரீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாக இருந்து எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டிலே நாம் நன்றியுடன் நினைவு கூறும் திரு புன்னாயகம் ராஜநாயகம் மாஸ்டர் அவர்களை அவர் பிறந்த தினத்திலே அவர் குழந்தை பருவம் முதல் முதியோர் பருவம் வரை தனது பெற்றோர், சகோதரம், தனது குடும்ப நண்பர்களுடன் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நீர் அவருக்கு கொடுத்த காலங்களுக்கூடாக ஏறக்குறைய 85 வருடங்கள் இருந்தாலும் அவர் செய்த பணிகள் ஏராளம். நீர் அவருக்கு கொடுத்த தாளந்து
ஞானம், அறிவு, ஆற்றல் சரியான முறையிலே அதை பயன்படுத்தி அநேக புத்தி ஜீவிகளை உருவாக்க அவரை ஒரு கருவியாக சேவை செய்ய வைத்த உமது மாபெரும் தயவுக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வருடம் அவர் தனது 86வது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கொண்டாட இவ்வுலகத்தில் இல்லாவிட்டாலும் அவர் சென்ற இடம் நித்தியமாக உம்மோடு வாழும் பாக்கியத்தை பெற்ற இடம் என்பதை குடும்பத்தினர் உணர்ந்து வாழ அவர்களுக்குள் நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவரது சகோதரி இந்திராணி பூதரம்மாவையும் அவரது குடும்பத்தினரையும் நீர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது திருச்சபை தலைவர், குருமார்கள், ஊழியர்கள் எல்லாரையும் மீட்கவல்ல உமது ஜீவனுள்ள வார்த்தையை போதிக்க அவர்களை உமது தூய ஆவியினால் நிரப்பியற வேண்டும் என மன்றாடுகின்றோம். குருமார் குடும்பங்களுக்காக, திருச்சபை அடியார்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். பஞ்சம், யுத்தம், கொடிய தொற்று நோய், இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், கருவுற்ற தாய்மார், துணியை இழந்தவர்கள், திக்கற்றோர், உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீர் ஆறுதல் படுத்த அவர்கள் தேவைகளை சந்திக்க எங்களை ஒரு கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். போதை வஸ்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களை அவர்கள் நிலையிலே இருந்து விடுவித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திரும்பவும் நாங்கள் ஒரு நீண்ட காலத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கும் பொழுது எங்களை ஒருத்து ஜீவிக்கவும், தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்டவும், உலக பிரகாரமான காரியங்களை தவிர்க்கவும், உமது பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து உமது ஆன்மீக வாழ்வில் நாம் மென்மேலும் வளர நீ கிருபை கூந்தரள வேண்டும் என எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுதினார். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை வேண்டியிருப்போம். கடவுளுடைய கிருபையுள்ள இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக எங்களை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட உன்னாயகம் ராஜநாயகம் மாஸ்டருடைய ஆத்மாவோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமீன். சிறிய வயது முதல் நீண்ட காலம் பயணித்த நோயல் விவேகன் அவர்களை சில வார்த்தை பேசியிருக்கிறார். God has a plan and purpose for every individual. And secondly, He gives a lot of blessings to every one of us to establish His kingdom in this world. Under these two premises, we remember Raja and Master today and reflect some of the things that has happened in this life to fulfill God's purpose and plan. So it is great for the family to remember Rajanarayan Master at his birthday today,
because he has given his life with dedication and also sharing his love to all the people whom he has received and all the blessings that he has received from God. Without any hesitation, he has shared with all of them. It's a pity that I am not going to continue in English because I have prepared the speech in Tamil and also most of the congregation, they understand Tamil. So please excuse me, visitors of the house. We apologize for not speaking English. And this is an important event where we are going to celebrate a man who lived a life pleasing to God. That is Mr. Vinayam Vajpayee. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாங்கள் 2 காரியங்களை குறித்து சிந்தித்தோம். உங்களுடைய பிரசங்கத்திலே சொன்னது போல கடவுள் ஒவ்வொருவரையும் அமைக்கும் பொழுது அதற்கு ஒரு பர்பஸ் அண்ட் பிளான், காரணம், அதற்குரிய ஒரு நடவடிக்கையும் உள்ளதாக படைத்தார். அது மட்டுமல்ல, கடவுள் உங்களுக்கு தருகின்ற தாளந்துகளை நாங்கள் மீண்டுமாக அவருடைய நாம மகிமைக்காக செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டோம். கிறிஸ்தவர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தலையாய கடனாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று மரபைக்குள் பிரவேசித்த பண்புக்குரிய ராஜநாயகம் மாஸ்டர் அவர்களுடைய 86வது பிறந்த நாள் என்று அவர் இந்த உலகத்துக்கு பிறந்ததற்கு பக்கம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் எவ்வாறாக கடவுளுடைய திட்டத்தையும் அவருடைய செயற்பாட்டையும் நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, அவருக்கு கடவுளாலே கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்பதை பற்றி பார்ப்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு நாளாக இருக்கிறது. அவை முதலாவதாக இந்த ஆராதனையை ஆர்கனைஸ் பண்ண ஜெயக்குமார் போதருக்கும் அவருடைய சகோதரியான இந்திராணி டீச்சருக்கும் அவருடைய இணைத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு 1970ஆம் ஆண்டிலே ஆரம்பித்தார். நான் மாணவனாக யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்து இணைந்து கொண்ட பொழுது நான் விடுதியிலே இணைந்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் ராஜநாயகம் மாஸ்டர். ஆனால் நான் அவரை ஒரு நாள் காணவில்லை. அப்பொழுது நான் வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. என்னுடைய சகோதரன் யார் என்பதை அங்கே இருந்த மற்ற மாணவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கே பாருங்கள், அந்த அறையிலே ஒரு சிறிதாக அந்த அறை திறந்திருக்கிறது. அந்த அறையிலே இருந்து புகை வருகிறது, அதை பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு ஆச்சரியம், இது என்ன சகோதரனை நான் கேட்கிறேன், அறையிலே திறந்து புகை வருகிறது என்று சொல்கிறார்கள். பின்னர் நான் அவரை சந்தித்த பொழுது அவருடைய சிம்பல், முக்கியமான சிம்பல் சுருட்டு குடிப்பதும் ஒரு தொப்பி அணைவது, இது அவருடைய லேண்ட்மார்க். 2 விஷயங்களும் அவர் சிறப்பாக இருக்கிறார். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அதற்கு பிறகு அவருடைய மனைவியார் என்னும் பார்க்க நான் A-லெவலிலே படிக்கின்ற பொழுது அவர் O-லெவலிலே படித்துக் கொண்டிருந்தார் யாழ்ப்பாண கல்லூரியில். நான் ஜாயின் பண்ணி ஒரு 6-8 மாதங்களிலே என்னுடைய சகோதரன் மாற்றம் அடைந்தார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் திருமணமாகிவிட்டார். அப்பொழுது அவர் சப்போர்ட்டாக இருக்க முடியாத திருமணமானவர்கள், ஆகவே அவர் டீச்சராக வந்துவிட்டார். அதுக்கு பிறகு அவர் என்னுடைய சாப்ளினாக இருந்தார், ஸ்கூலிலே சாப்ளினாக இருந்தார். கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளிலே மிகவும் முக்கியமாக தன்னை அர்ப்பணித்த நடிகர். அது மட்டுமல்ல, அவருடைய கிறிஸ்தவ அறிவும் ஆதினத்திலும் பாடசாலையிலும் அவர் தன்னை படைத்த ஆண்டவருடைய
செயற்பாடுகளிலும் அவர் வைத்திருந்த ஆர்வமும் அவர் வைத்திருந்த கரிசனையும் அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலுமே வெளிக்கொண்டு விடக்கூடியதாக இருக்கிறது. பாடல்களை பாடுவார், நல்ல ஒரு நடிகன், நன்றாக நாடகங்களை நடிப்பார், குறிப்பாக ஆங்கில நாடகங்களை நன்றாக நடிப்பார், ஷேக்ஸ்பியர் நாடகங்களிலே மிகவும் ஆர்வம் உள்ளவர், அது பழக்குகளிலும் மிகவும் சிறந்த ஒரு பயிற்றுவிப்பாளர். அது மட்டுமல்ல 3 காரியங்களிலே சிறந்து விளங்கினார்: சமயம், தமிழ், ஆங்கிலம். இந்த 3லும் அவருடைய புலமையை முயல்வதற்கு ஒருவரால் முடியாது. ஆனால் இந்த 3 புலமைகளும் பல இடங்களிலே மறக்கப்பட்ட நிலைகளும் இருக்கின்றன. அவற்றை எல்லாவற்றையும் மீறி தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை அவர் செய்து முடிப்பதிலே கரிசனையாக இருந்தார். அவை சக்தியாக இருந்த காலங்களிலே SCM, YMCA போன்ற காரியங்களிலே மிக உன்னிப்பாக அவர் தொழில்பட்டு வந்ததை நாங்கள் கண்டோம். அது மட்டுமல்ல, மாணவர்களை நெருப்படுத்துவதிலே, கிறிஸ்தவ ஒழுங்குகளை செய்வதிலே மிகவும் வல்லவராக இருந்தார். என்னுடைய திருச்சபை பட்டுக்கோட்டை பேராலயத்தினுடைய செயலாளராக இருந்தது மட்டுமல்ல, அவர் அதனுடைய பணியாளராகவும் தொழில்பட்டார். ஆனால் அதற்குரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காமல் போனது அவருக்கு பெரிய கவலை. ஆனாலும் அவரோட அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் அவரோட பணியாளராக பல ஆண்டுகள் கதிரல் சேர்ச்சிலே அவர் அங்கே ஊழியம் செய்தார். அவருடைய நம்பர் 1 ப்ரையாரிட்டி சர்ச், 2வது ஜெஃப்னா காலேஜ். இந்த ஜெஃப்னா காலேஜும் சர்ச்சும் அவருக்கு 2 கண்களை போன்று 3 பரிமாண தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்ததுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் பல இடங்களிலே பல காரியங்களை செய்ய தெரிந்தவர். அவர் பிரின்ஸ்டன் தியாலஜிக்கல் கல்லூரியிலே இறையியலை கற்றுக்கொண்டார். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே அவர் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார். டெஸ்ஸலன் சொல்லப்படுகிறது, டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ். அதிலே டிப்ளமா பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அதை விட அவர் BA கிராஜுவேட்டாக யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து அரங்கேறினார். யாழ்ப்பாண கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே சித்தி பங்கருடைய ஒரு ஆர்வலராக அவர் அங்கே இருந்தார். சித்தி பங்கருடைய ஆர்வலராக இருந்ததற்கு காட்டிய மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற விடுதியை பங்க ஹால் என்று சொல்லி அவருடைய பேரிலே மாற்றி அமைத்தார். அவ்வளவுக்கு சித்தி பங்கருடைய ஆளுமை, அவருடைய கல்வி புலமை, ஆங்கில புலமை இவ்வளவும் அவர்களே கூறியதாக, அவர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தார். இந்த சித்தி பங்கருடைய ஒரு இன்னொரு விளம்பரம் என்றால் தொப்பி அணிவது. அந்த தொப்பி அணிவது சித்தி பங்கருடைய ஒரு மிக முக்கியமான விஷயம். சித்தி பங்கரை பார்க்கும்போது தொப்பியோடு இருக்கும். அதே மாதிரி ராஜா மாஸ்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பி இல்லாமல் இருக்க மாட்டார். நான் நினைக்கிறேன் அவருடைய இருக்கின்ற உடுப்புகளில் பார்க்க கூடுதலாக விதவிதமான தொப்பிகள்லாம் அவரிடம் இருந்திருக்கு. அந்த தொப்பிகளை அணிவதிலே அவர் மிகவும் ஒரு கரிசனை உள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல, சித்தி பங்கருடைய குணாதிசயங்கள் அனைத்தையுமே அவர் தன்னிடத்திலே கொண்டிருந்தார். அதன் விளைவாகவோ என்னமோ தெரியவில்லை, அவர் யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து அதிபராக தரவேண்டார். படிப்படியாக உயர்ந்தார். அவர் ஜூனியர் செகண்டரியிலே சூப்பர்வைசராக இருந்து, பின்னர் வைஸ் பிரின்சிபலாக இருந்து, பின்னர் அதிபராக உயர்ந்தார். இவர் அதிபராக பதவியேற்ற காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலம். IPKF வந்த காலங்கள் மற்றும் பயங்கரவாதங்கள் சூழ்ந்திருந்த காலங்கள். அந்த காலத்தின் ஊடாகத்தான் அவர் தன்னுடைய கடமைகளை செய்ய எத்தனித்தார். அப்பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முறை ஒரு கற்பிணி பெண் பிரச அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நாட்களிலே கார்கள் ஓட முடியாது, மேலே பொம்மர்கள் மற்றபடி ஆமையினுடைய பிரசனங்கள் இப்படியாக பல இக்கட்டான நிலையிலே இவர் இந்த பழக்காரிலே, இந்த பழக்காருக்கு லைட்டும் இருக்கவில்லை, அந்த காரிலே அவருடைய மகன்மார்கள் இருவரையும் லண்டனை பிடிக்க சொல்லிவிட்டு
அந்த லண்டனை பிடித்து அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்தாங்க. அவருக்கு ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து இந்த ஒரு அவசரமான தேவையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு அவருக்கு சொந்தக்காரர் அல்ல, அவருக்கு முன்பில் தெரியாதவர். அப்படி இருந்தும் அவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதற்கு காரணம் அவருடைய கருணை உள்ளம். ஆனால் அவரை பார்த்தால் அந்த கருணை உள்ளம் உங்களுக்கு தெரியாது. அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், உயரமானவர், நேர் நடை, நேர்கொண்ட பார்வை, இப்படியாக ஸ்மார்ட்டாக இருப்பார். நான் அவரை பார்க்கும் பொழுது ரஃப்பான ஆன்மா தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் இணக்கம் உள்ளவர், மிகவும் இணக்கம். பிள்ளைகளை கண்டால் சிரிப்பார். இந்த சிரிப்பு ஒரு வித்தியாசமான சிரிப்பு. பிள்ளைகளை கண்டால் சிரிப்பார். என்னுடைய பிள்ளைகளெல்லாம் அப்பொழுது சிறுவரிலிருந்து பெரிதாக வந்தால் முறை பொழுது 20ஆம் ஆண்டு செலிப்ரேஷனுக்கு வந்தார். அப்பொழுது அவர்களை கண்டபொழுது சொன்னார், ஓ நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா என்று சொல்லி ஒரு சிரிப்பு. அவ்வளவு இனிமையாக பிள்ளைகளோடு பழகுவார். அதனாலே அவர் யாழ்ப்பாண கல்லூரியிலே CCFC என்று சொல்லி கனடியன் சில்ட்ரன் ஃபண்ட், அதனாலே வறிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்ற நிதியம், அந்த நிதியத்தினுடைய பொறுப்பாளராக ஆரம்ப காலத்திலிருந்து அவர் தொழில்பட்டு வந்தார். அதற்கு சிறப்பாகத்தான் அவர் பின்னர் ஆதீனத்திலே KNH அதிகாரியாக மாற்றப்பட்டார். அப்படியாகி KNH இல்லங்களிலே வளர்ந்த மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக கவனித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கரிசனையோடு வளர்த்து வந்தபடினாலே இன்று அவர்கள் எல்லாரும் எல்லா இடங்களிலும் நன்றாக இருக்கிறார்கள். அவருடைய பல்தரமான அறிவு, ஆளுமை இந்த மாணவர்களுடைய மிகுந்த ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் அவருக்கு கொடுத்துள்ளார். அதை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவையான சந்தர்ப்பம். CCF டைரக்டராக இருந்தார், பின்னர் KNH டைரக்டராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் பல இடங்களிலே பல அதிகாரிகளாக இருந்தார். என்னுடைய கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், மெக்லாட் ஹாஸ்பிட்டல், புத்தூரில் பரந்தன்ல இருக்கின்ற மொபைல் கிளினிக், இப்படியாக முனசிபல் இருக்கின்ற மொபைல் கிளினிக் 3 யூனிட்டுக்கும் அவர் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருந்தார். அந்த காலத்தில் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருக்கிறான்னு சொன்னால் ஒரு பெரிய பதவி, அது மிகவும் ஒரு ஆனரபிள் ஜாப். அது மட்டுமல்ல, அந்த பதவியை அவர் தன்னுடைய பதவியோடு சேர்ந்து இந்த பதவியை ஆளுநருக்காக இனாமாக செய்தார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த ஆளுமை யாழ்ப்பாண கல்லூரி அதிபராக இருக்கின்ற பொழுது விளையாட்டுத்துறையை மேம்படுத்தினார். அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். அவர் ஃபுட்பால் கிரவுண்டிலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான பதம் என்னன்னு சொன்னால் மடக்கி அடி. ஒருவர் மடக்கி அடி, அப்படி அடிக்கிற மடக்கி அடின்னு சொல்லுவார். அவர் பிரின்சிபலாக இருக்கின்ற பொழுது பிரின்சிபல்னு சொல்லி யோசிக்காமல் கோச்சாகவும் அங்கே வெளிப்பட்டார். அந்த காலங்களிலே கோச்சாக இருக்கிறவர்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்பதில்லை, அது இனாமாக டெடிகேட்டடாக செய்யப்படும் காரியம். அப்படியாக பிரின்சிபலாக இருக்கிற பொழுதும் ஒரு பிரின்சிபல் நான் போகக்கூடாதுன்னு யோசிக்காமல் இந்த ஃபுட்பாலிலே அவர் போய் அதை கோச்சாக கரிசனை உள்ளவராகவும் அதே ஒரு கல்ச்சராக ஒரு பாரம்பரியமாகவும் அமைத்து கொண்டு வந்தார். அந்த பாரம்பரியம் நான் நினைக்கிறேன் மிஷனரி காலத்திலே அவர் மாணவராக இருந்த அந்த அதில் இருந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருவது மட்டுமல்ல, யாழ்ப்பாண கல்லூரியும் ஆதீனமும் ஒன்றாக இயங்குகின்ற ஒரு மனப்பாங்கையும் ஒரு கலாச்சாரத்தை அவர் உருவாக்கி வைத்தார் என்பதிலே எங்களுக்கு ஒரு விதமான ஈடுபாடு இல்லை. அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர் மட்டுமல்ல, ஒரு தைரியசாலி. எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து நின்று முன்னுக்கு சமாளித்தார். ஆளுநர் சபையினுடைய செயலாளராக ட்ரெஷரராக இருந்தார். பல வருடங்களாக இருந்தார். நான் அதிபராக வந்தபொழுது அவர் ஆளுநர் சபையினுடைய ஜனாதிகாரியாக இருந்தார். அந்த காலத்திலே அவர்கள் இருந்த பொழுதும் தன்னை ஒரு அதிபராக இருக்கிறான் என்று சொல்லி அந்த போர்ட் மீட்டிங்ஸிலே அப்பொழுது இருக்கிற அதிபருக்கு இளைஞராகவோ அல்லது எதிராகவோ ஒரு காரியத்தையும் அவர் முழுவதும் சொல்லவில்லை. இஸ் தரோ ஜென்டில்மேன்.
அந்த இடத்திலே அவர் மிகவும் அருமையாக அந்த காரியங்களை செய்தார். பல விடயங்களை பற்றி அவரை பற்றி கூறினாலும் கூட பாடசாலையை பொறுத்தமட்டிலே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அன்பாகவும் பண்பாகவும் நல்ல உறவை ஏற்படுத்துவதாக இருந்தது. யாழ்ப்பாண கல்லூரி ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக இயங்கக்கூடியதாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்த்டே பார்ட்டிஸ் வட்டக்கோட்டையிலே ஒரு கடிதம் இருக்கிறது. பர்த்டே பார்ட்டிஸில் அன்மனிஷன் கெஸ்டாக போகணும். அவர்கள் ஒருவரும் இந்த பர்த்டேஸை இன்வைட் பண்ண மாட்டார். ஆனால் எல்லாரும் அந்த பர்த்டேஸை ஞாபகம் வைத்து அந்த வீடுகளுக்கு அங்கே தரிசிப்பார்கள். அப்படினாலே அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் அநேகமாக அட்லீஸ்ட் ஒரு காலண்டாலும் அந்த வீடுகளுக்கு போவார்கள், பர்த்டே பார்ட்டிக்கு போவார்கள். அதை அதிபராக இருந்த பொழுது திரு ராஜன் அவர்களால் தான் அது தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் ராஜநாயக மாஸ்டர் இன்னும் கூடுதலாக மெருகூட்டி அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அறிய கொண்டிருந்தாலும் அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த அந்த இடங்களிலே அந்த சமூகத்திலே இருந்த ஆசிரியருடைய குழாமுடைய பிள்ளைகள் அனைவரையுமே பேர் பெயராக அடைந்திருந்தார். அது மட்டுமல்ல, கடைசி காலங்களிலும் கூட கதைக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையாக விசாரிப்பார், ஒவ்வொரு பேருடைய பெயரையும் சொல்லி விசாரிப்பார். அவ இப்படியான நல்ல பண்புள்ள ஒரு மனிதன், கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக அவற்றை வாய்ப்பதற்கு தேவையான சந்தர்ப்பங்களை கடவுள் வழங்கியதையும் அந்த வழங்கிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். அவை இந்த இடத்திலே ராஜநாயக மாஸ்டர் கடவுளாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதாக அவர் இறைவனை சென்றிருப்பதை நமக்கு சாட்சியாக சொல்ல முடியும். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல மனிதன், கடமை உள்ள ஒரு மனிதன், கடவுள் பக்தி உள்ள மனிதன், கடவுளுக்காக ஜீவித்தவர். அவருடைய வாழ்க்கையை 85 வருடங்கள் வாழ்ந்ததற்கு காரணம் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற வயது 70 வயது, 10 வயது கூட வரும்போது அது உபத்திரமும் சஞ்சலமுமே. இது 80, அதுக்கு மேலே 5 வருஷம் அவர் செய்த நல்ல காரியங்களை தொடர்ந்து அவருடைய காரியங்களை முன்னேற்றக்கூடியதாக அவருக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அவை இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் கிறிஸ்தவ கல்வியவர்களாக, ஒரு மகள் போதகராகவும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன விதை விதைத்தாரோ அந்த விதை முளைத்து மரமானவரையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதே நேரத்தில் அவருடைய மனைவி, பிள்ளைகள், குறிப்பாக அவருடைய சகோதரி, அவருடைய கணவர், அவருடைய சொந்தக்கார எல்லாருக்கும் குறிப்பிட்ட ஒரு மனிதன் இந்த பூவைகளை வாழ்ந்து இந்த கடவுளுடைய காரியங்களை செய்து மகத்தான நிலையை அடைந்ததற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி நாங்களும்